நீங்க ஏதோ கேட்டுட்டே இருக்கீங்க, என்ன கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம். நீங்க 2 பேரும் பழசெல்லாம் பங்காளி சண்டை விட்டுட்டு ஒன்றை இணைஞ்சிருக்கீங்க. ஆனா எதிர்கட்சி நீங்க இதுக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் பயன்படுத்துவாங்க. தேர்தல் காலங்கள்ல நீங்க இதுக்கு முன்னாடி விமர்சனங்கள் முன்வைத்ததை மக்கள்கிட்ட கொண்டு போவாங்க. இது எப்படி தேர்தல் நேரத்தில் நீங்க களத்தில் எதிர்கொள்ள போறீங்க? இப்ப திமுக 2016, 21 எதிர்கட்சியா இருந்துச்சு. அப்ப எதுக்கெல்லாம் திரு ஸ்டாலினும் அந்த கட்சிக்கு போராடினாங்கன்னு தெரியும். 21 தேர்தல் அறிக்கை கொடுத்து வந்தாங்க. தேர்தல் அறிக்கையில 95% நிறைவேற்றல. இதையும் நாங்க கொண்டு போவோம்ல. இது எங்க குடும்ப பிரச்சனை. ஒரு தாய் மக்களாக ஒரு குடும்பமா, ஒரு கூட்டு குடும்பமா இருந்த எங்களுக்குள்ளார பிரச்சனை. இது கட்சி பிரச்சனை தான், கரெக்டா? இதுல எங்களுக்குள்ளார மனஸ்தாபம் இருந்து பிரிஞ்சு இருந்தது உண்மை. இதான் நான் நேத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அன்னைக்கு 21 சொல்லிட்டு இருக்கிறேன். எங்களுக்குள்ளார பிரிவு இருந்தது உண்மை, எங்களுக்குள்ளார மனஸ்தாபம் இருந்தது உண்மை. ஆனா மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் 21 முயற்சி செய்தார்கள். அப்பொழுது நடக்காமல் போய்விட்டது. 26 நாங்கள்லாம் ஒன்னா இருக்கணும்னா மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் என்னிடம் பேசும் பொழுது மாண்புமிகு மோடி அவர்கள், நீங்களும் அண்ணன் பழனிசாமி அவர்களும் ஒன்றாக இருந்து இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை நீங்கள் வீட்டுக்கு அனுப்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். எங்களோடு வர வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவர் பார்த்த அன்றைக்கே அதற்கு ஒத்துக்கொண்டு வந்துவிட்டேன். அது நடந்து 2-3 மாதங்கள் ஆகிறது. நான் சொல்லவில்லை, அவங்க அதை ப்ராப்பரா எடுத்துட்டு போய் நாங்க ஒரு நேரத்தில் அதை செய்யறோம்னு சொன்னாங்க. அதுபோல அண்ணன் அவர்களும் அதற்கு ஒப்புதல் அளித்த பிறகுதான் அவர் என்னை அழைத்து பேசினார்கள். இதுதான் உங்களுக்கு தெரியும். இதுல 2 பேரும் ஒப்புதல் அளித்த பிறகுதான் இந்த கூட்டணி உருவாயிருக்கு. இதுல அச்சுறுத்தலோ அழுத்தமோ யாருக்கும் இல்லை. நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பியார்களாக எப்படி இருந்தோமோ 2017 ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருந்தோமோ அதுபோல ஒன்றிணைந்து விட்டோம். இப்ப எங்களை பார்த்தாலே தெரியலையா? எங்களுக்குள்ளார ஒன்றும் பிரச்சனை இல்லை. பங்காளிகளாக இருந்த ஒரே தாய் மக்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு நாங்கள் பார்த்த உடனே சேர்ந்து விட்டோம். அவ்வளவுதான். அந்த ஐஸ்லாம் பிரேக் ஆயிட்டு. அதனால இனிமே நீங்க அதையே யாரு உருட்டினாலும் போற இடங்கள்ல நாங்க 2 பேருமே அதுக்கு பதில் சொல்லுவோம். ஒன்றாக செல்வோம், ஒன்றா பிரச்சாரத்துக்கு செல்வோம், தேவையான இடங்களுக்கு ஒன்றாகவே செல்வோம். அதனால இதெல்லாம் நாங்க மறந்துட்டோம். எல்லாத்தையும் மறந்ததுக்கு பிறகு நீங்க என்னதான் அதை போட்டு திரும்ப திரும்ப கிளறினாலும் ஆட்சியாளர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாம ஏமாத்திட்டு இருக்க இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வராமல் விட மாட்டோம். புரட்சி தலைவர் ஆட்சி, அம்மா அவர்கள் ஆட்சி, எங்களது என்டிஏ கூட்டணி ஆட்சியாக தமிழ்நாட்டில் உறுதியாக ஏற்படும். தமிழ்நாட்டுக்கு வேண்டிய அத்தனை திட்டங்களையும் என்டிஏ கூட்டணி சார்பாக நாங்கள் நிறைவேற்றி தருவோம். ஒரு வளமான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மதமாச்சரியங்களை எல்லாம் துறந்து நாங்கள் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவதற்கு எங்கள் ஒரே இலக்காக நாங்கள் பயணிப்போம். வைகோ எந்த அளவுக்கு திமுக பத்தி விமர்சனம் பண்ணார், எந்த அளவுக்கு ஸ்டாலின் பத்தி விமர்சனம் பண்றாரு, அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் உங்க தொலைக்காட்சியில் போட மாட்டேங்கிறீங்க. அதோட பேசின எந்த தலைவருமே பேச கிடையாது. அவ்வளவு மோசமா பேசின அந்த வைகோ ஸ்டாலினோட இணைஞ்சிருக்காரு. அதுக்கு பிறகு காங்கிரஸ் எந்த நிலையில் இருந்தது? எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. அப்புறம் மிசா சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ திமுக என்ன சொல்லுச்சு? எமர்ஜென்சினால மிசா சட்டத்தில் நாங்கள சிறைக்கு போனோம், படு துன்பத்தை அனுபவிச்சுன்னு சொன்னாங்க. அதோட இன்னொரு வேடிக்கை, மேல் தளத்துல ரெய்டு, அறிவாலயத்தில் மேல் தளத்துல ரெய்டு, தரைத்தளத்துல கூட்டணி. அப்படிப்பட்ட கட்சி எல்லாம் கூட்டணி அமைக்கின்ற பொழுது எங்களுக்கு எந்த ஒரு சங்கடம் கிடையாது, மன வருத்தம் கிடையாது. ஒருமித்த கருத்தோட நாங்க செயல்படுறோம். ஊழல் ஆட்சி, வாரிசு அரசியல், குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகிறதாக ஒன்றாக இணைந்திருக்கோம். வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.